வணக்கம். இன்றைய PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் சதுர்வேத மங்கலம் என்று சொல்லக்கூடிய காவேரிப்பாக்கத்தில் இன்று ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா தொடங்கப்பட்டது. காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கலசாபிஷேகம், யாகசாலை உருவாக்கப்பட்டு சிறப்பு பூஜையோடு செய்யப்பட்ட கலச நீரை கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு மகா தீபாராதனை நடந்து கோயில் நிர்வாகிகள் முன்னிலையில் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதோடு பாரத கொடியேற்றக்கூடிய அந்த பூஜிக்கப்பட்ட பொருட்களை காவேரிப்பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவர் ஊர்வலமாக பூஜிக்கப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து திரௌபதி அம்மன் ஆலயத்தை வலம் வந்து பின்பு பாரத கொடி ஏற்றப்பட்டது. இன்று 2 மணிக்கு சரியாக பாரத சொற்பொழிவு நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். இதில் காவேரிப்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தின் நாட்டாண்மைதாரர், கோயில் நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், குறிப்பாக காவேரிப்பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் காவேரிப்பாக்கத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பாரத கொடியேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கினார்கள். பக்தி செய்திக்காக காவேரிப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பாரத கொடியேற்று விழாவிலிருந்து பக்தி செய்திக்காக ஈஸ்வரன். 2 மணிக்கு பாரதம் சொற்பொழிவு தொடங்கப்படும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். அதோடு இந்த ஆண்டு இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தலைமை நாட்டாண்மை அவர்கள் தற்போது பேசுகிறார். காவேரிப்பாக்கத்தில் இன்று பாரத கொடி ஏற்றி திரௌபதி அம்மன் திருவிழா சிறப்பாக நடைபெற ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அனைவரும் தலைமை நாட்டாமைதார்கள், துணை நாட்டாமைதார்கள், அனைத்து நாட்டாமைதார்கள் முன்னிலையிலும் ஊர் பொதுமக்கள் முன்னும் இத்திருவிழா தொடங்கப்பட்டது. விழாக்குழு சார்பாக அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது.